எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்க? வேலை இருக்குன்னு சொன்னா புரியாதா உனக்கு? இப்ப எதுக்கு கால் பண்ண? என்ன திவ்யா ஃபோன் பண்ற கட் பண்ணிட்டே இருக்க? நான் அப்படி என்ன பண்ண உனக்கு? ஒரு நாளைக்கு எனக்கு 100 தடவை நீ கால் பண்ணுவ, ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு தடவை கூட கால் அட்டன் பண்ண மாட்ற. ஆனா கால் பண்ணா வெயிட்டிங்ல போகுது. இங்க பாரு, உன்ன மாதிரி ஒன்றும் நான் வெட்டி கிடையாது. எனக்கு 1008 வேலை இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டு உன் கால் அட்டன் பண்ணிட்டு உன்கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா? நான் வெட்டியா இருக்கனா? ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் எப்போ ஃப்ரீயா இருக்க முடியுமோ அப்பதான் பேச முடியும். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால பேச முடியாது, புரியுதா? என்ன திவ்யா இப்படி சேஞ்ச் ஆயிட்ட? நான் என்ன பண்ண உன்ன? ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உண்மையான லவ் உதறி விட்டவங்கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ட்ரூ லவ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் தான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் உங்களை மாதிரி அலைச்சத்துல நீங்க விட்டுட்டீங்க வச்சுக்கோயேன், சத்தியமா திரும்பலாம் அந்த லவ் கிடைக்காது. ஏன் நீ மட்டும் தான் எனக்கு காலா? நீ இல்லைன்னா நான் ஓகே சொன்னா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, புரியுதா? உனக்கு வேணா ஊன்னு சொன்னா 100 பேர் உங்க லைன்ல வருவாங்க. ஆனா எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னைக்கு நீ இந்த மாதிரி பேசுனியோ இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே கிடையாது. ஆனா லைஃப்ல கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன். ஆனா நீ கண்டிப்பா கஷ்டப்படுவ. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. என்கிட்ட நீ இவ்வளவு திமிரா பேசிட்டல, இப்ப கூட எனக்கு உன் மேல கோவமோ இல்ல பழி வாங்குற எண்ணமோ கிடையாது. எனக்கு வருத்தம் தான். என்னோட உண்மையான அன்பையும் காதலையும் நீ புரிஞ்சிக்கல, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பட் பரவாயில்ல, சந்தோஷமா இரு. நான் போயிடுறேன். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் வை ஃபோன். வேஸ்ட்.